அப்படிங்கிறது another one. இப்போ ஒரு ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன் என்ன சொல்லிட்டேன், எல்லாமே known அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள், சொல்யூஷன் ஆஃப் NHexane அண்ட் NHeptane, பென்சின், டொலுவின், புரோமோஇத்தேன், குளோரோஇத்தேன் இப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரியா? சோ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், இப்போ எக்ஸேனை வந்து நான் சொல்யூட்டா எடுத்துக்கிறேன், ஹெப்டேனை வந்து நான் சால்வெண்டா எடுத்துக்கிறேன். இப்போ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னா இப்போ சொல்யூஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், மோல் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு, மோல் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்ப நான் எதை நான் அதிகமா எடுக்கிறேனோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நான் ஹெப்டேன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஹெப்டேனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதான் ரவுலட்ஸ் லா. ஹென்ரிக்கும் ரவுலட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க கால்குலேஷன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஹென்ரிங்கிறது ஐடியல் சிஸ்டம். ஐடியல் சிஸ்டம்ல pressure is directly proportional to the mole fraction, அவ்வளவுதான். பட் அதே இது ரவுலட்ஸ் லால வரும்போது உங்களுக்கு அது அப்படி இருக்காது. ரவுலட்ஸ் லா வந்து இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரவுலட்ஸ் லா எப்படி இருக்கும், ரவுலட்ஸ் லா பார்ஷியல் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுதான். அப்போ மோல்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட்டை பொறுத்து சொல்யூட்டை பொறுத்து இருக்கும். அப்ப ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே தெரியும். எப்படி HAV அப்படின்னா வால்யூமும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஹெச்ங்கிறது இஸ் எந்தால்பி. ஓகேவா? அந்த ஹீட்னால, அதாவது இந்த இன்கேஸ் ஐடியல் சொல்யூஷனுங்கிறது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். சரியா? இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது. நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், கேஸை படிக்கும் போது உங்களுக்கு இன்ட்ராமாலிகுலர் அப்படிங்கிற ஒரு டேமே வராது. சரியா? கேசியஸ் ஸ்டேட்ல என்ன வரும் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் தான் வரும். நான் அதான் ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னேன் தெரியுமா, கெமிக்கல் பாண்டிங்ல ஒரு ஆக்சிஜன் மாலிகுலும் கனெக்ட் ஆகுறது இன்டர்மாலிகுலர் கனெக்ஷன், அது வீக் பாண்ட், அதனாலதான் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். அதனால இன்டர்மாலிகுலர்ங்கிற ஒரு டேம் தான் கேஸை பத்தி படிக்கும் போது ஃபுல்லாவே வரும். சரிங்களா? இதுல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிட்வீன் சொல்யூட் அண்ட் சொல்யூட், சால்வெண்ட் அண்ட் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் சால்வெண்ட் ஆர் நியர்லி சேம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஐடியல் சொல்யூஷன். எல்லாமே சேமா இருக்கும். சொல்யூட்டோட சேமா இருக்கும், சால்வெண்டோட சேமா இருக்கும், சால்வெண்டும் சொல்யூட்டும் சேமா இருக்கும். அதனால டோட்டலி ஜீரோவா இருக்கும். இதுதான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ ஐடியல் சொல்யூஷன்ல நமக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, கீழே எவ்வளவு இருக்கு, மேலே எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நான் ஐடியலா போகும். நான் ஐடியல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நான் ஐடியல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கும் சார், ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், ரவுலட்ஸ் லாங்கிறது டஸ் நாட் ஒபே த ரவுலட்ஸ் லா ஓவர் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன். என்ன பண்ணும் சார், ஐடியலா இருந்தா உங்களுக்கு எல்லாத்தையும் ஒபே பண்ணி முடிச்சிடலாம். பட் நான் ஐடியலா இருந்துச்சுன்னா கண்டமெட்டிக் இருக்கும், அதாவது ரேண்டமெட்டிக் ப்ராசஸ். டெல்டா வச்சு எங்கேயோ போயிடும், அதாவது எந்தால்பி ஹீட் வந்து எங்கேயோ போயிடும். சரியா? அதே மாதிரி வால்யூம் சொல்லவே வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கேஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பலூன் இருக்கு சார். சரியா? பலூன். சரியா? பலூன்ல நல்ல ஏரை ஃபில் பண்ணிட்டேன். ஏர் நல்லா ஃபில் பண்ணிட்டு அந்த பலூன்ல வாட்டர் ஆட் பண்றேன். சரியா? 100 ml வாட்டர் ஆட் பண்றேன். இந்த 100 ml வாட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பலூன் எக்ஸ்பேண்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அது எப்படின்னா இருக்கக்கூடிய கேஸை பொறுத்து இருக்கும், நம்ம ஆட் பண்ணக்கூடிய எம்எல்ஏ பொறுத்து இருக்கும். ஸோ இது வந்து நான் ஐடியல். இதே ஐடியலா நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்றேன், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல தெர்மோடைனமிக்ஸ் பிஹேவியர் மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல 1 atmospheric ப்ரெஷர் அனுப்பிட்டு அந்த 1 atmospheric ப்ரெஷர்ல ஒரு 10 ml ஆஃப் சால்வெண்ட் அனுப்புனேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடியது எனக்கு தெரியும் 1 atmospheric ப்ரெஷர் இஸ் dissolved in 10 ml ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். இது வந்து ஐடியல் சொல்யூஷன். புரியுதா உங்களுக்கு? நான் ஐடியலுக்கும் கொண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுதான். You know about the concept of the Rowletts and the Henry law? ஹென்ரிக்கும் ரவுலட்ஸுக்கும் உண்டான டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுச்சா சார்? நல்ல கவனிங்க. நான் ஐடியல்ல ரெண்டும் ஒபே ஆகாது. பட் ரவுலட்ஸ் லா படி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நான் ஐடியல் சொல்யூஷனை நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேப்பர் ப்ரெஷர்னு ஒண்ணு இருக்குல்ல, வேப்பர் ப்ரெஷர்னா நான் என்ன சொன்னேன், லிக்யூட்ல டிசால்வ் ஆகிருக்க கேஸை விட்டுட்டு எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ல, ஹென்ரி லா படி இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுன்னு சொல்றோம்ல, லிக்யூட்ல டிசால்வ் ஆகிருக்க கேஸும் எம்டி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கேஸும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொன்னோம்ல. இப்போ நான் ஐடியல் என்னன்னா லிக்யூட்ல டைல்யூட் ஆயிருக்க கேஸ் அப்படி எடுத்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணாம எம்டி ஸ்பேஸ்ல வேப்பர் ப்ரெஷர் இருக்குல்ல, இஸ் எய்தர் ஹையர் ஆர் லோவர் தென் தட் ஆஃப் ப்ரெடிக்டட் ஆஃப் ரவுலட்ஸ் லா. எப்படி சார், இந்த வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஹையரா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் டிவியேஷனா இருக்கும். இதே வேப்பர் ப்ரெஷர் லோவா இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் நெகட்டிவ் டிவியேஷனா இருக்கும். அப்போ இது வந்து பக்காவா ரவுலட்ஸ் லா வந்து எதை டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பக்காவா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃப்ரம் த ரவுலட்ஸ் லா.
எப்படி இருக்கும்? வேப்பர் பிரஷர் அந்த பாட்டில்ல எம்டி ஸ்பேஸ்ல வேப்பர் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டீவியேஷன், கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது கால்குலேட் பண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டீவியேஷன் தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த நான் ஐடியலே உங்களுக்கு வந்து 2 டைப்பா பிரிச்சறாங்க. ஒன்னு பாசிட்டிவ் டீவியேஷன், இன்னொன்னு நெகட்டிவ் டீவியேஷன். பாசிட்டிவ் டீவியேஷன் வேப்பர் பிரஷர்ல எப்படி இருக்கும்? இன் பிட்வீன் த சால்வெண்ட் சால்வெண்ட் மாலிகுலர் வீக்கர், solute solute and solvent solvent molecule shows a positive deviation அப்படிங்கிறாங்க. எப்படி? இப்போ நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா உங்களுக்கு சால்வெண்ட் சால்வெண்ட் மாலிகுல் இஸ் ஸ்ட்ராங்கர், solute and solvent solvent molecule shows a negative deviation அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் ஐடியல் சொல்யூஷன்ல சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட் மாலிகுலும் வீக்கா இருந்துச்சுன்னா, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் வீக்கா இருந்துச்சுன்னா, இன்டராக்ஷன் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, சொல்யூட் அண்ட் சால்வெண்டோட இன்டராக்ஷன் வீக்கா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிவியேஷன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் எடுத்துக்கங்க. சரியா? குளோரோஃபார்ம்ல குளோரின் கேஸை எடுத்துக்கங்க. குளோரோஃபார்ம்ல டைக்ளோரோமீத்தேன் போடுறேன், குளோரோஃபார்மை சொல்யூட்னு வைக்கிறேன். சரியா? டைக்ளோரோமீத்தேனை சால்வெண்ட்னு வைக்கிறேன். இந்த ரெண்டுலயுமே குளோரின் கேஸ் இருக்குமா? இருக்கும். அப்ப இந்த ரெண்டு சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இன்டராக்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். என்ன ஆகும்? ஈஸியா குளோரின் கேஸ் வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இன்டராக்ஷனே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு போயிடும். இது வெரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, வெரி ஸ்ட்ராங்னா நான் என்ன பண்ண போறேன்? இப்போ அமோனியா கேஸ் ஆட் பண்றேன், வாட்டர் மாலிகுல ஆட் பண்றேன். இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடா மாறுமா? இல்லையா சார்? அமோனியா NH3, இதுல வாட்டர் நான் ஆட் பண்றேன். இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது அமோனியா வந்து வாட்டர் கூட சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடா மாறும், இல்லையா? NH4OH. இது வந்து ஸ்ட்ராங்கர். அப்ப சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஸ்ட்ராங் பாண்டிங்கா இருக்கா? இது நெகட்டிவ் டிவியேஷன்ல போயிடும். இதுதான் ரெண்டுக்கு உண்டான டிஃபரெண்ட். பாசிட்டிவ் டிவியேஷனா என்ன, நெகட்டிவ் டிவியேஷனா என்ன? எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனால் அண்ட் அசிட்டோன் இஸ் a பாசிட்டிவ் டிவியேஷன். எப்படி? ஒரு எத்தனால்ல அசிட்டோன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எத்தனால்ல OH இருக்கும், அசிட்டோன்ல எந்த ஒரு பாண்டுமே இருக்காது. இந்த ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷனே இருக்காது. அப்ப இன்ட்ராக்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் போயிடும். அதே மாதிரி நெகட்டிவ் டிவியேஷன் பாருங்க, ஃபீனால் அனிலின், குளோரோஃபார்ம் அசிட்டோன் எல்லாமே என்ன ஆகும்னா, ஃபீனால் அனிலின் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃபீனால் அனிலின் போட்டீங்கன்னா உங்களுக்கு அமைடோ இல்ல அமீன் லிங்கேஜோ ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஸ்ட்ராங் பாண்டிங்கா இருக்கா? ஸ்ட்ராங்கா இருந்தா நெகட்டிவா இருக்கும், வீக்கா இருந்தா பாசிட்டிவா இருக்கும். இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா சார்? புரியுதா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு டேர்ம் இன்னைக்கு இதை மட்டும் பார்த்துருக்கோம், அசியோட்ரோப் அப்படின்னு சொல்றாங்க. அசியோட்ரோப்னா என்ன சார் அர்த்தம்? அசியோட்ரோப் அப்படிங்கிறது இஸ் a constant temperature-ல liquid wafer phase, அதாவது minimum boiling of azeotrope. இந்த அசியோட்ரோப் போறதுக்கு முன்னாடி the elevation of the boiling point and depression of the freezing point அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும், படிச்சிருப்பீங்களா? elevation of the boiling point and depression of freezing point அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த டேர்ம் படிச்சிருக்கீங்களா? elevation of boiling point and the depression of the freezing point ஏதாவது டேர்ம் படிச்சிருக்கீங்களா சார்? ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? எலிவேஷன் ஆஃப் த ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ரீசிங் பாயிண்ட்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? இஸ் தேர் எனி எக்ஸாம்பிள்? யா எஸ், சொல்லுங்க. எனி எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். elevation of the freezing point, elevation of the boiling point and depression of the freezing point அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம். எனி எக்ஸாம்பிள் உங்களுடைய லைஃப்ல இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாவே சொல்லுங்க பாப்போம். எனிதிங், எனிஒன், சும்மா ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் ஒன்றும் உங்களை வந்து வற்புறுத்தல, நீங்க வந்து இதை சொல்லணும் அதை சொல்லணும் வற்புறுத்தல. சும்மா உங்களால் தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். எலிவேஷன் ஆஃப் த ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். Anything? சார் ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? எலிவேஷன் ஆஃப் தி பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். வாட்டர் பாயிலிங் அண்ட் வாட்டர் ஃப்ரீசிங். சரி, ஓகே. இந்த கான்செப்டுக்கு நான் வரேன். உங்கள்கிட்ட இருந்து நம்ம ஆன்சர் கேட்கறேன். சரியா? இன்க்ரீஸ் த பாயிலிங் பாயிண்ட் when the solute is dissolved in the solvent. எப்படி சொல்யூட்டா நீங்க இதுல என்ன சொல்றீங்க? Increasing in the boiling point when the solute is dissolved in the solvent. Okay. Increase the